ஹலோ, ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லைஃப்பில் சில பேர் ஏதாவது சாதிக்கணும், ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு தேவையான முயற்சியோ, தன்னம்பிக்கையோ கொஞ்சம் கூட அவங்கக்கிட்ட இருக்காது. கை கால் நல்லா இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கே தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும்போது, மாற்றுத்திறனாளி நண்பர்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நம்மளை விட சராசரி மனுஷங்களை விட அவங்களுக்கு தான் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமா. அந்த மாதிரி உடலில் குறைபாடு இருந்தும் தன்னம்பிக்கையால் சாதித்த சில சாதனை மனிதர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த பேரை கேட்டதுமே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவர் எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர், எவ்வளோ பெரிய சாதனையாளர்னு. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு 2 காதுகளும் கேட்காதுன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? சின்ன வயசில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு விஷ காய்ச்சல்னால அவருடைய கேட்கும் சக்தி போயிடுச்சு. இருந்தாலும் எடிசன் அவருக்கு ஏற்பட்ட உடல் ஊனத்தை பற்றி கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோட பெரிய தொழிலதிபராகவும் ஆராய்ச்சியாளராகவும் ஜெயிச்சு காட்டியிருக்காரு. போனோகிராஃப், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர், மோஷன் பிக்சர் கேமரா, மின்சார பல்புன்னு ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசனுக்கு காது கேட்காததை அவர் ஒரு குறையாவே நினைச்சது கிடையாது. தன்னம்பிக்கையோட மறு உருவம் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து நம்ம பார்க்க போகிற சாதனையாளர் லுட்விக் வேன் பீத்தோவன். மியூசிக் பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே பீத்தோவனை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய இசை மேதை, மியூசிக் கம்போசர், பியானிஸ்ட். பீத்தோவன் அவருடைய மியூசிக்கில் எக்கச்சக்கமான சிம்பனிஸை கிரியேட் பண்ணியிருக்காரு அண்ட் பியானோ கன்சர்ட்டையும் நிறைய உருவாக்கியிருக்காரு. பீத்தோவனோட மியூசிக் 200 வருஷங்கள் ஆனாலும் இன்றைக்கும் ஃபேமஸாக இருக்குது. இப்போவும் அவருடைய இசையை கேட்டு ரசிக்கிறதுக்கு எக்கச்சக்கம் பேர் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இவ்வளவு பெரிய இசை மேதையான பீத்தோவனுக்கு 2 காதுகளும் கேட்காதுங்க. பீத்தோவனுக்கு கேட்கிற சக்தி இல்லைனாலும் மற்றவங்க கேட்டு ரசிக்கிற மாதிரி எக்கச்சக்கமான இசை வடிவங்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதனை பெண்மணி. அவங்களோட பேர் ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர். இவர் ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், பேராசிரியர், சிறந்த பேச்சாளராகவும் இருந்திருக்கிறாரு. ஹெலன் கெல்லருக்கு 1.5 வயசு இருக்கும்போது ஏற்பட்ட ஒரு கொடிய நோய் காரணமாக கண் பார்வை 2ஐயும் இழந்துட்டாரு. அது மட்டும் இல்லை, கேட்கிற சக்தியும் போயிடுச்சு அவருக்கு. கண் பார்வை தெரியாது, 2 காதுகளும் கேட்காது. இருந்தாலும் ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர் அவருடைய தன்னம்பிக்கையால் பிரெய்லி முறையில் ஸ்கூல், காலேஜ் முடித்து முதல் பார்வையற்ற பட்டதாரி பெண்கிற சாதனையை பண்ணியிருக்காரு. ஹெலன் கெல்லர் எக்கச்சக்கமான புக்ஸை எழுதியிருக்கிறாரு. அவருடைய புக்ஸ் 100 வருஷம் கழிச்சு இப்போவும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. 2 கண் பார்வை கிடையாது, காதுகளும் கேட்காது. இருந்தாலும் தன்னாலும் சாதிக்க முடியும்னு நிரூபித்த சாதனை பெண்மணி தான் ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாதிக்கிறதுக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று விடாமுயற்சி, இன்னொன்று தன்னம்பிக்கை. இது 2 இருந்தால் நிச்சயமாக சக்ஸஸ் உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.